Chitra, Social Talk. அடுத்த சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் விஜிஎன் ஹோம்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவரும் நிர்வாக இயக்குனருமான VN தேவதாஸ். தமிழ்நாட்டுக்கும் மூன்று எழுத்துக்கும் எப்போதுமே மிகப்பெரிய தொடர்பு உண்டு. கலை உலகத்திலே மூன்று எழுத்து பெயரோடு பிரபலமாகி இன்றைக்கு முன்னணியில் இருக்கின்ற கலைஞர்கள் எத்தனை பேர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அதை போல ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த 50 ஆண்டுகளாக முத்திரையை பதித்து கொண்டிருக்கின்ற ஒரு மூன்று எழுத்து நிறுவனம்தான் விஜிஎன் ஹோம்ஸ். அந்த நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான VN தேவதாஸ் தன்னுடைய துறையிலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. விஜிஎன் அப்படின்ற பேர் எப்படி வந்தது? விஜிஎன் வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் 1942 பிஸ்னஸ் பண்ணும்போது நான் வந்து 1973 பிஸ்னஸ்க்கு வந்துட்டேங்க. அருமை. அட் தி ஏஜ் ஆஃப் 18 குடும்ப சூழ்நிலை தான் காரணம். ஆக்சுவலாக உங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ்லாம் வந்து பிரிக்கு. ஆமாங்க, எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து 1942 பிரிக் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணாருங்க, ஃபஸ்ட்டு யூனிட்டு. அதே வருஷம் பெட்ரோல் பம்ப் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் முதல் முறையாக எந்த தொழிலை நிறுத்தி வச்சிங்க? எங்கள் கிராண்ட் ஃபாதர் என்ன தொழில் வெட்டிட்டு போனாரோ அந்த தொழிலில் தான் ஃபஸ்ட்டு இறங்கினேன். 1973 பிகினிங்கில் நான் பார்க்கும்போது நமக்கு என்ன தொழில் இருந்தோ அதை அங்கே தான் ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது தான் ஃபெயிலியர்ஸ் வரும். ஒரு 4-5 வருஷத்தில் ஐ வாஸ் brought up by my grandfather and grandmother. எங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு எங்கள் அப்பா ஒரே சன்னு தான். அவங்களுக்குள்ள ஒரு பார்ட்டிஷன் இருந்தது. தே டிவைடட். போகும்போது என் பேரனை கூப்பிட்டு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு, எனக்கு 12 வயசு இருக்கும்போது எங்கள் கிராண்ட் ஃபாதர் 70th இயரில் சடனாக ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். எங்கள் ஃபாதர் வந்து எங்கள் கூட ஒன்றா சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தோம். 15 months தான் வாழ்ந்தோம். எங்கள் கிராண்ட் ஃபாதர் பிஸ்னஸ் பார்த்துறதுக்கு ஆள் இல்லை. ஐ ஃபினிஷ் மை SSLC தோஸ் டேஸ் படித்து பார்க்கும்போது அதுக்குள்ளே எங்களுடைய பிஸ்னஸ் சரியாக கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு 82-83 ராமச்சந்திர உடையார், ஸ்ரீ ராமச்சந்திர வெளிக்காக லேண்ட் வாங்கிட்டு இருக்கார் ஃபுல்லாக அந்த ஏரியாவில். நான் அங்கே ஐப்பந்தாங்கல் பஸ் டிப்போ இப்போ இருக்கிற டிப்போக்கு எதிரில் ஒரு 15 ஏக்கரை வாங்கி வச்சுருந்தேன். அதையும் அவர் அக்வயர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாரான்னு பயந்துட்டு நம்ம இது. எனக்கு ஒரு நண்பர் இருந்தாருங்க. 1979 அந்த ஐப்பந்தாங்கல் லேண்டுக்கு பிரிக் ஒர்க்ஸ் ரன் பண்ணுறதுக்காக லைசன்ஸ் வாங்க போகும்போது பழக்கம் ஏற்பட்டதுங்க. அவர் என்ன சொன்னாருங்க, ரியல் எஸ்டேட் லே அவுட் பிஸ்னஸில் யாரும் நல்ல மனிதர்களாக இல்லை. 1984 ஃபஸ்ட்டு லேஅவுட் அப்ரூவல் வாங்கினேன். அன்றைக்கி தேதியில் மீதி பேர் யாருமே அப்ரூவ்டு லேஅவுட்ஸே போடுறதில்லை. எல்லாமே லேண்டை வாங்கி அன்அப்ரூவ்டாக போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க போடக்கூடிய லேஅவுட்டில் எப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்தீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் 97 அந்த லேஅவுட்லேயே ஒரு 4 பிளாட் ஒரு ட்ரையல் பார்க்கலாம், ஃப்ளாட் கட்டலான்னு சொல்லிட்டு ஃப்ளாட் கட்டினாங்க. அந்த அன்றைக்கி தேதியில் நான் கட்டும்போது இப்போ ஃப்ளாட்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுறோங்க, வில்லாஸ் கொஞ்சம் பண்ணுறோம். ஒரு அட் ப்ரெசென்ட் ஒரு 100 வில்லா பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக. கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் உங்களுக்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ்னால் கவர்மெண்டுடைய பாலிசிஸு பாதிப்புகள் 2012-13 அன்றைக்கி தேதியில் நீங்கள் இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ரெரா வந்திருக்கு. ரெரா வந்துங்க அவங்க வெறும் இதை சர்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்தவங்க. இன்றைக்கி அவங்க நிறைய மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதிப்பு ஏற்படுது எங்களுக்கு. அரசாங்கம் எப்படிப்பட்ட உதவிகளை இது போன்ற கட்டுமான நிறுவனங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்னு சொல்கிறாங்க, அது நடக்குது. பர்ச்சேஸ் பவர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது வளர்ச்சி நல்லா இருக்குது. அதாவது உங்களுக்கு நீங்கள் இந்த தொழிலை ஆரம்பித்த இந்த காலகட்டத்துக்கும்
இப்போதைக்கும் இந்த தொழில் எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அன்றைக்கி தேதியில் காம்படிட்டர்ஸ் ரொம்ப கம்மிங்க. இந்த தொழிலுக்கு நிறைய பேர் வராமல் இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தொழிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மாதிரியான பட்ஜெட் ஃப்ளாட்டுகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்? இன்றைக்கி 40 லட்சத்துலேருந்து 80 லட்சம் பட்ஜெட்டு தான் நிறைய விற்றுட்ருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்லாம் செங்கல்ல தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடே மாறி இருக்கு. அது பாதுகாப்பானதா? எதுக்கு மக்கள் அதிகமாக நாட்டம் செலுத்துறாங்க? லேண்டு விலை ஏற ஏற பிளாட் வாங்கி வீடு கட்டுறதை விட ஃப்ளாட் வாங்குறது விலை கம்மின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஃப்ளாட்டு நம்ம சொந்தமாக குடியிருக்கிற நிலைமையில் தான் ஃப்ளாட்டை வாங்கணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா பிளாட்டு தான் க்ரோத்து நல்லாயிருக்கும். அதாவது ஃப்ளாட் வாங்குறதா இருந்தால் யார் பில்டரு என்னன்னு பார்க்கணும். அது இல்லாமல் இப்போல்லாம் யாரும் டீவியேஷனோட கட்டுறதில்லை. அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. அப்படியா? ஆமாங்க. மற்ற நாடுகளில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறதுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஊரில் கட்டுறது தான் பெஸ்ட்டு. அமெரிக்காலாம் போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ். இங்கே இப்போ யார் வேணால் பில்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இப்போல்லாம் ஒரு பில்டர் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணாலோ லேண்டு வாங்கி பண்ணாலோ அப்ரூவல் வாங்கி வீடு கட்டி ஒரு ஸ்டேஜ் வந்தால் தான் கஸ்டமர்ஸ் நம்பி வாங்குறாங்க. ஒரு பிராண்டு பில்டு பண்ணுறது அப்படின்றது லேசான விஷயம் இல்லை. உழைப்பு தாங்க. நாங்களாம் நேரம் காலம் பார்க்காம உழைச்சி தான் இந்த அளவுக்கு பண்ணி இன்றைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கோம். என்ன உங்களுக்கு பொழுதுபோக்கு இதை தாண்டி? அதாவது சினிமா கண்டிப்பாக பார்ப்பேங்க. பட் எல்லா சினிமாவும் பார்க்க மாட்டேன். இந்த துறையில் உங்களுடைய ரோல் மாடல் யார்? எனக்கு ரோல் மாடல் யாருமே இல்லை. ஆனால் என்ன ரோல் மாடல் சொல்லிக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க. ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக விளம்பரம் இல்லாமல் முடியாதுங்க. இந்த காலத்தில் ஆன்லைன் விளம்பரத்தை வச்சு தான் எங்களுக்கு. உங்களுடைய பிள்ளையும் நீங்கள் இந்த துறையில் தான் இருக்கார். படிக்கும்போதே சொல்லிட்டேன், நமக்கு பிஸ்னஸ் இருக்குமா, நீ பிஸ்னஸாக வரணும்னு சொல்லிட்டு அவர். பொதுவாக இந்த துறையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு? கண்டிப்பாங்க. லேண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற ஐட்டம் கிடையாது. இட்ஸ் எ லிமிட்டெடு.